யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. திமுகவில் ஓபிஎஸ் இப்போ சேர்ந்துட்டார். முன்னாள் முதலமைச்சர், 3 முறை முதலமைச்சர். இந்த உலகத்தில், மனித குலத்தில், உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் இனத்திற்கே முதலமைச்சராக வாய்க்கக்கூடிய வாய்ப்பு விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தான் கிடைத்திருக்கிறது. அதில் எந்தவித உழைப்போ, எந்தவித முயற்சியோ, எந்தவித கடினமான வேலையோ எதுவும் செய்யாமல் ஒருவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது ஓபி. அதில் இந்த 2 பேருடைய போட்டி எங்கே நின்றுருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாரும் சிலாகித்து பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? தட்டி தூக்கி விட்டது தேமுதிகவை, தட்டி தூக்கி விட்டது திமுக அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. இது கடந்த வாரம். இன்றைக்கி அதே திமுகவில் இருக்கக்கூடிய நமது தோழர்கள், செய்தியாளர்கள் அத்தனை பேரும் ஒரு செய்தியை பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா, ஓபிஎஸ்ஐ தட்டி தூக்கி கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதில் முழுமையாக முரண்படுகிறேன். அதுதான் என்னுடைய செய்தி. திராவிட இயக்கத்தின் நலன் கருதி நமது வீட்டில் இருக்கக்கூடிய மண்பானைகளை உடைக்கக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டு இருக்கிறது தான் சொல்கிறேன். நாளைக்கு போய் எந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டாலும், யார் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவரை கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து விட்டால் தட்டி தூக்கி வந்துட்டாருன்னு சொல்லி அர்த்தமா? முந்தா நாள் மீது வரை அவர் மீது போடப்பட்ட பழிகள் அத்தனையும் புனிதமாக்கப்பட்டு பசும் பாலை போல அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டு திராவிட இயக்கத்திற்கு ஆட்காட்டியாக இருந்து பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை புல்லுருவியும் வேலை செய்த ஓபிஎஸ் எப்படி புனிதமான மனிதன் ஆவான்? அவன் ஒரு ஆட்காட்டி, தமிழின துரோகி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இவர்களை எதிர்த்து காலமெல்லாம் போரிட்டு, காலமெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து சிறைப்பட்டவர்களை எல்லாம் கேலி அவர் முகத்தில் காரி துப்பக்கூடிய வேலையை இப்போ செய்திருக்கிறார்கள். அதுதான் இப்போ முக்கியமான செய்தி. இது ஒன்றும் கைதட்டி கொண்டாடப்பட வேண்டிய வேலை அல்ல. அது எப்படி திமிங்கலம் உங்ககிட்ட வரிசையாக ஓன்ட்டே சேர்றான்னு சொல்லி சந்தானம் சொல்லுவதைப் போல இது எப்படி சாத்தியமாகும் என்கின்ற சந்தேகமும் நமக்கு இருப்பதை யாரும் மறுதளிக்க முடியாது. நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். ஒரு செய்தியை தேமுதிக முதல் நாள் ஈசா மையத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட போயிருக்கிறது வேலுமணி. அழைப்பது ஈசா மையத்தோடு இருக்கக்கூடிய சிஸ்டத்தின் தலைவர். அவர் என்ன சொல்லி அழைக்கிறார்? மிஸ்ஸஸ் வேலுமணி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். மிஸ்ஸஸ் வேலுமணின்னா யார்? கூட இருக்கிறது பிரேமலதா. அப்போ பிரேமலதா வேலுமணியோட மனைவியா அப்படிங்கிற பொருளில் தானே அழைச்சாங்க. விஜயகாந்த் மனைவியை, தேமுதிகவின் தலைவரை, பொதுச் செயலாளரை கொச்சைப்படுத்துகின்ற வேலையை ஒரு மடத்தலைவர் மடத்தின் பெயரால் செய்தான். இதான் நடந்துச்சா இல்லையா? பரிதவித்து போனவர்கள் யார் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. அரசியல் இயக்கங்கள் அழிய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அடுத்த 2வது நாள் திமுகவின் அறிவாலயம் திறக்கப்பட்டது எப்படி? இது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் நல்லா யோசிக்கணும். செங்கோட்டையன் விஜய் வீட்டுக்கு போனதை விமர்சனம் செய்யக்கூடிய அதே வாய் இப்போ ஓபிஎஸ்க்கு அறிவாலயத்தின் கதவை திறக்கிற பொழுது கைதட்டி ஜோராக ஆக்குவது எப்படி? பைத்தியக்காரர்களாக இருப்பவர்கள் எல்லாம் எப்படி அது? அப்போ நம்ம பிஜேபியை சொல்லுகிறோம் இல்லையா? பிஜேபி கட்சியில் சேர்ந்து விட்டால், அவர்களுடைய ஒரு முயற்சிக்கு நாம் இடம் கொடுத்து விட்டால், ஆட்சியை அமைப்பதற்கோ இல்லை எதிர்க்கட்சி தலைவராகவோ துணை முதலமைச்சராகுவதற்கோ இடம் கொடுத்து விட்டால் அவர்கள் புனிதமாகி விடுவார்கள் என்று பிஜேபியில் சேர்ந்துட்டால் அவங்கெல்லாம் புனிதமாகலான்னு சொல்லி எல்லா மீடியாவிலையும் உட்காந்து வாய்கிலேயே பேசுகிறோம் இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் எப்படி? என்ன கணக்கு இது? என்ன விளையாட்டு இது? இது சின்ன பிள்ளை விளையாடுற மாதிரி தான் இது இருக்குது. அரசியல் விளையாட்டா இது? இந்த விளையாட்டை யார் வேணாலும் செய்வாங்க. செந்தில் பாலாஜி என்ன செய்தார்? நான் ஹரித்துவார் போகிறேன்னு சொன்னாப்புல. ஹரித்துவார் போகிறேன்னு சொன்னவன் நேராக என்ன செஞ்சாலும் நேராக அமித்ஷா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். இதான் நடந்தது. எடப்பாடி என்ன செய்தார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் டெல்லி அலுவலகத்தில் போய் நான் சந்திக்கப் போகிறேன், அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்தை பார்வையிடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டவன் காரை மாற்றிவிட்டு அமித்ஷா வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்தான். ஆனால் உண்மையாக பேசப்பட்டது என்ன?
3 நாள் உள்துறை அமைச்சராகிய நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பொழுது என்னை வந்து சந்திக்காத எடப்பாடி நான் போய் டெல்லியில் சேர்ந்த 24 மணி நேரத்தில் அவன் அங்கே வர வேண்டும் என்று குறிப்பிட்ட எச்சரிக்கையின் அடிப்படையில் போனதாக தான் செய்திகள் வெளிவந்தது. உண்மையா இல்லையா? போனாரா இல்லையா? போய்விட்ட பிறகு யார் நடந்தது? பிஜேபி அறிவித்தார்கள் அதிமுகவோடு கூட்டணி பிஜேபி என்று இல்லை. பிஜேபியோடு அதிமுக கூட்டணி. முந்தா நாள் நேற்று பேசியிருக்கிறார். அதிமுக அமைச்சரவையில் அமையப்போகும் அதிமுக அமைச்சரவையில் பிஜேபியின் எம்எல்ஏக்களும் அமைச்சராகுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணி ஆட்சி. இந்த நொடி இப்போ இந்த காணொலியை பதிவு செய்கிற வரை இவங்க வந்து பேசவே இல்லை, மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. இது ஒன்று முக்கியமான. சரி, ரைட்டா, முடிஞ்சதா? செந்தில் பாலாஜி முடிஞ்சது. சரி, எடப்பாடி முடிஞ்சது. தினகரன் 3 நாட்களுக்கு முன்னால் மின்னம்பலத்தில் உட்கார வைத்து கல்லூரி மாணவர்களிடையே ஒரு கலந்தாராய்வு கூட்டத்தில் தினகரன் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? அமித்ஷா என்னிடம் கேட்டார். நல்லா கேட்டுக்கோங்க, அமித்ஷா என்னிடம் கேட்டார். நானும் ஒரு தேதியை சொன்னேன். அந்த தேதியின் அடிப்படையில் என்னால் போக முடியவில்லை. மீண்டும் இன்னொரு தேதியை சொன்னேன். போய் நான் அமித்ஷா அவர்களிடமே கேட்டேன். வந்து விடுங்கள் என்று சொன்னார். வந்து விட்டேன். நான் எடப்பாடி கூட ஒன்றும் கூட்டணி சேரலையே. சரி, இதில் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எடப்பாடி கூட நீ கூட்டணி சேரல, பிறகு எடப்பாடி கூட உட்காந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்தியே, அது எப்படி? யார் சொல்லி கொடுத்தது? அமித்ஷா சொல்லி தான் கொடுத்ததாக சொன்னாப்புல. நல்லா ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள். செந்தில் பாலாஜி விஜய் வீட்டுக்கு நேராக போகிறேன். எங்கேருந்து போகிறாப்புல? டெல்லியிலிருந்து வந்து அங்கே போய் சட்டையில் ஜெயலலிதாவின் படத்தை வைத்து கொண்டு அங்கே போய் சேர்ந்தாப்புல. என்னென்ன நடந்தது, என்னென்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். அரசியல் புரிதல் இல்லாதவர்களுக்கு எதிர்காலத்தில் இந்த காணொளி யாருடைய கண்ணிலாவது படுமானால் அவர்களுக்காகத்தான் இந்த காணொலியை நம்ம சொல்கிறோம். சரி, அப்படியே தினகரன் இங்கிட்டு போயாச்சு. இப்போ சசிகலா அவர்கள் பசுபொன்னில் வந்து ஒரு கூட்டத்தை போட்டு அறிவிச்சிட்டாங்க. இந்த கூட்டத்தின் அடிப்படையில் சொல்லப்போனால் எடப்பாடியை மட்டுமே துரோகி என்று அறிவித்து விட்டார். அவர் நான் செய்த எனக்கு நடந்த துரோகம் என்னென்ன பட்டியலிட்ட ஜெயலலிதா சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு ஒரே நாள் இரவில் மறுநாள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹாரம் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு உள்ளே செல்லக்கூடியவர். வெளியில் வந்து 4 வருஷம் கழித்து நடந்த பேச்சுவார்த்தையில் வந்து பிஜேபியை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. நீங்கள் இதைத்தான் கவனிக்கணும். ஒரு வார்த்தை பேசலை பிஜேபியை பற்றி. செந்தில் பாலாஜி பிஜேபியை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. தினகரன் பிஜேபி போய் சேர்ந்துட்டாப்புல, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. சசிகலாவும் பேசலை, முடிஞ்சது. விஜய் இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டாங்கிறான். படத்தை ரிலீஸ் பண்ண விடலை. முழுமையாக பிஜேபியின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒன்றிய சென்சார் போர்டு இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு கொடுக்கல. அவன் எதை பற்றியும் பேச மாட்டேங்கிறான். அப்போது ஓபிஎஸ் எங்கிருந்து வந்து முதல் நாள் வரை யாருடன் பேசி யார் கொடுத்த அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் அறிவாலயத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள்னா, திராவிட இயக்கத்தில் காலமெல்லாம் உழைத்து கஷ்டப்பட்ட எங்களைப் போன்ற ரத்தமும் வியர்வையும் பொருளையும் செலவழித்த எங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? அதிமுக அழியுது, நாசமாக போகுது, விடுங்க, போகுது, வைக்கட்டும். திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துகின்ற வேளையில் இந்த மாதிரி ஆட்காட்டிகளை கொண்டு வந்து யார்? ஓபிஎஸ் பெரித புனிதமானவனாவே? பிஜேபி செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அகரமான திட்டத்தான வடமாநிலத்தவர்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருப்பவர்கள் யாவினும் தமிழ்நாட்டின் அரசு வேலையில் சேரலாம் என்பதற்கு கையெழுத்து போட்ட தமிழின துரோகி இவன் ஓபிஎஸ். அவனுடைய நீட்சி தான் எடப்பாடி. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இவனுக்கு தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. கதவை திறந்து விட்டார்கள் எல்லாத்துக்கும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு. இவன் போய் அழகாக சொன்னாப்புல. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு செய்தியை நான் வந்து பார்த்தேன். எடப்பாடி செய்கின்ற அத்தனை வேலைக்கு இவன் தான் ஒன்று செஞ்சான். ஒரு செய்தியை பார்த்து என்னால் சிரிப்பு தாங்க முடியவில்லை. அப்படி ஒரு செய்தி கேட்டிருக்கேன். அட பாவிகளா, இவனை போய் கட்சியில் சேர்த்துருக்குறீங்களே. இவனுக்கு பொறுப்பு கொடுக்கலன்னு சொன்னால் நேராக மதுரைக்கு போய் அழகிரிக்கு மாலை போட்டு தலைவான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து நம்மளை ஏமாற்றி போட்டாங்க சித்தப்பூ என்கின்ற வார்த்தையில் வந்து தியாகம் செஞ்சு வேலை செஞ்சிருவான்னு. யார? உண்ணாவிரதம் இருப்பான்னு.
அப்படி கேலி பண்ணக்கூடிய ஒரு கொச்சை மனிதனை கொண்டு வந்து சேர்த்து விட்டு தட்டி தூக்கி விட்டோம் என்று நீங்கள் புலங்காகிதம் அடைந்து நீங்கள் பேசுவது என்று சொன்னால் நாளைக்கு பிஜேபியை போய் சேர்த்துட்டா பிஜேபியும் தட்டி தூக்கிட்டு வந்துடுவாங்களா? அதப்புறம் நேற்று வரைக்கும் சங்கிகளோடு சகவாசம் வைத்து கொண்டு இருப்பவன் இங்கே வந்த உடனே எப்படா மாறிடுவாங்க? முடியுமா அது? பாம்பில் இருந்து என்ன வரும், பசுவில் இருந்து என்ன வரும் என்று கேட்கக்கூடிய ஒரு சாதாரண அரிச்சுவடி கேள்விதான் இது. பெரிய ஒன்றும் ஞான கேள்வியெல்லாம் இதெல்லாம் கிடையாது. நேற்று வரைக்கும் காய் வெட்டி கட்டி அலைஞ்சவன் இன்னைக்கு எப்படிடா அவன் கருப்பாக மாறுவான்? அப்போ நீங்கள் வந்து இவ்வளவு நாளாக போராடியவர்களுக்கு, இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? உங்களோடு பயணித்த 9 ஆண்டுகள் பயணித்த கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் தெரிவிக்கக்கூடிய செய்திகள் என்ன? இதை நான் ஒரு கட்சிக்காரனாக கேட்கவில்லை, ஒரு திராவிட இயக்கத்தின் தோழனாக, ஒரு திராவிட இயக்கத்தின் உறுப்பினராக. திராவிட இயக்கம் இந்த காலம் கடந்தும் எதிர்கால சந்ததியினருக்கும் எதிர்காலத்தில் நமது பேரப்பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு தான் இந்த கேள்வியை வைக்கிறேன். இது பரமபத விளையாட்டில் மோசமான விளையாட்டு. நீங்கள் ஏறி நிற்பது ஏணியில் அல்ல, பாம்பு கட்டத்தில், பாம்பின் மேல் ஏறி நிற்கிறீர்கள் என்பதை எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்கள்.